எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கைய ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஓரிரு நாட்கள்ல இடம்பெற இருக்கக்கூடிய மக்களினுடைய மிக பெரும் தீர்மானம் சம்பந்தமாகத்தான் சுவிட்சர்லாந்துல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளே நடந்துகிட்டு இருக்கு. அது சம்பந்தமான ஒரு விசேட தொகுப்பாக இன்றைய எபிசோட நீங்க பார்க்கலாம். வெளிநாட்டவர்களே சுவிட்சர்லாந்துக்கு வேணாங்க அப்படி என்ற மாதிரி இப்போ வரைக்கும் அரசியல் புறத்தலா பேசப்பட்டு இருக்கு. சுவிட்சர்லாந்தினுடைய வரலாற்றை மாற்ற போகிற ஒரு புதிய வாக்கெடுப்பு சம்பந்தமாகத்தான் இப்போ எல்லோருடைய கண்ணும் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சுவிட்சர்லாந்துல குடியேற்றம் தொடர்பான விவாதங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு வெறும் அரசியல் கலந்துரையாடலா மாத்திரம் இல்லாம நேரடி மக்கள் வாக்கெடுப்பு வடிவம் கூட எடுத்திருக்கு. அதாவது தொடர்ச்சியாகவே இதற்கான வாதங்களும் பிரதிவாதங்களும் நடந்துகிட்டே இருக்கு. ஜூன் 14ஆம் தேதி அன்னைக்கு சுவிஸ் வாக்காளர்கள் SVP கட்சி முன்வைச்சாங்க இல்லையா? அதாவது 1 கோடி சுவிட்சர்லாந்து வேண்டாம் அப்படி என்ற மக்கள் முன்முயற்சி மீது தீர்மானிக்க போறாங்க வாக்கெடுப்பு மூலமா. இந்த திட்டம் 2050ஆம் ஆண்டுக்குள்ள நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை இருக்குதானே, அதாவது வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட மக்கள் தொகை இருக்குதானே, 1 கோடிக்கும் குறைவாக வச்சிருக்கணும். இதுல அரசியலமைப்பு இலக்காக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு கோரப்படுது SVP மூலமாக. இப்படி இருக்கும்போது இப்போதைய மக்கள் தொகை நிலையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு இறுதியில சுவிட்சர்லாந்துல 91 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. இதையே 2002ஆம் ஆண்டுல ஐரோப்பிய ஒன்றியத்தோட சுதந்திர நடமாட்ட ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததுல இருந்து பார்த்தா மக்கள் தொகை 17 லட்சம் சுமாரா உயர்ந்திருக்கு. இதுக்கு குடியேற்றம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. மொத்த மக்கள் தொகையில வெளிநாட்டவர்கள் இப்ப வரைக்கும் 27% பேர் இருக்காங்க அப்படின்னு வாதிடப்படுது. தொடர்ந்து இந்த மக்கள் தொகை அதிகரிப்புக்கு வெளிநாட்டவர்களா முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி SVP கட்சி பல காரணங்களை முன்வச்சு இந்த வாதத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பார்த்தா குடியேற்றம் மந்தமடையுதா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸ்டேட் செக்ரட்டரி ஃபார் மைக்ரேஷன், அதாவது SCM இருக்கு இல்லையா, ஒரு புள்ளி விபரத்தை வெளியிடுறாங்க. 2025ஆம் ஆண்டுல புதிதா குடியேறிய வெளிநாட்டவர்களோட எண்ணிக்கை 75,000 இருக்குது. இது 2024 விட பார்த்தா 10% குறைவா தான் இருக்கு. அதே ஆண்டுல 83,000 வெளிநாட்டவர்கள் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறியும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது 2024 விட 5% அதிகம் என்றும் சொல்றாங்க. இப்படி வெளிநாட்டவர்கள் எல்லாம் வெளியேறிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வேலைகள் மாற்றப்படுது, வாழ்க்கை செலவு அதிகமாயிருக்கு, குடியிருப்பு அனுமதி புதுப்பிக்கப்படாத நிலை, இப்படின்னு பல காரணங்களை இதுக்கு அடுக்கிக்கிட்டே போகலாம். ரெண்டாயிரத்தி 25 இறுதியில நிரந்தரமா வசிச்ச வெளிநாட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 24.14 லட்சமா இருந்துச்சு. இப்போ முக்கியமான விஷயம், 1 கோடி வேண்டாம் என்ற முன்முயற்சி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மக்கள் தொகை 95 லட்சத்தை தாண்டினா அரசு குடியேற்ற விதிகளை கட்டுப்படுத்துறதுல இருந்து தொகுப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும். அதாவது புதிய குடியிருப்பு அனுமதியா இருக்கலாம், குடும்ப ஒன்றிணைவு விசா, இல்லனா தஞ்சமடையக்கூடிய உரிமை கோரல்கள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த வேண்டும் அரசு என்று சொல்லப்படுது.
மக்கள் தொகை வந்து 1 கோடியை தாண்டிச்சுன்னா சுவிட்சர்லாந்தினுடைய மிகப்பெரிய வணிக பங்காளியான ஐரோப்பிய ஒன்றியத்தோட நடைமுறையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒப்பந்தமான சுதந்திர நடமாட்ட ஒப்பந்தம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியும் வரப்போகுது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சும் சொல்லப்படுது. எஸ்விபி கட்சியோட வாதம் என்னன்னா, நம்ம சிறிய நாடு வெடிக்கிற நிலையில இருக்கு, இயற்கை சூழல் நாசமாகுது, சாலைகள்ல போக்குவரத்து நெரிசல் எப்பவுமே இருக்கு, பொது போக்குவரத்துல பிரஷர் இருக்கு, பள்ளிகள் எல்லாம் நிரம்பி வழிகுது, வீட்டு வசதி பற்றாக்குறை இருக்கு, வாடகை எல்லாம் எகிரி குதிக்குது, குற்றம் எல்லாம் பெருகுது அப்படின்னு வாதிடுறாங்க. இப்படி பல குற்றங்களை அடிக்கிட்டு போகும்போது இதுக்கு எதிர்ப்பாளர்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குரல் என்ன சொல்லுதுன்னா, அதாவது வணிக கூட்டமைப்பான எக்கனமி சுயிஸ் இந்த திட்டத்தை குழப்பத்துக்கான முன்முயற்சி அப்படின்னு வாதிடுறாங்க. இது தொழிலாளர் பற்றாக்குறைய ஆழமாக்க போகுது அப்படின்றாங்க. ஓய்வூதிய நிதிகளை பலவீனப்படுத்த போகுதுன்னு சொல்றாங்க. அதோட சுவிஸ் ஏற்றுமதியில் 60% உள்ளடக்கிய ஐரோப்பிய சந்தை அணுகலை வந்து ஆபத்தில் ஆழ்த்த போதும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அது மாதிரி நீதி அமைச்சர் பி ஜான்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த முன்முயற்சி வந்து தீவிரமானது அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. இந்த திட்டத்தை பிரெக்சிட் வாக்கெடுப்போடு ஒப்பிட்டு ஆம் அப்படின்னு வாக்களிக்கிறது இந்த நூற்றாண்டுல சுவிஸ் பொருளாதாரத்துக்கு ரொம்பவே மோசமான முடிவா அமைஞ்சிடும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இதனால இந்த கணிப்பீடுகள் எல்லாம் வச்சு தானே சொல்லி இருப்பாங்க. அந்த கணிப்பீடுகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, ஏப்ரல் 20 மே 3 வரைக்கும் GFS பர்ன் நடத்திய SRG கணிப்பீட்டின்படி பார்த்தா 1 கோடி வேண்டாம் முன்முயற்சி கிட்டத்தட்ட சமமான ஆதரவையும் எதிர்ப்பையும் பெற்றிருக்கு. ஏப்ரல் 22 தொடக்கம் 23 வரைக்கும் 16,176 பேரோட கணிப்பீடு நடந்துச்சு. 52% பேர் ஆதரவா வாக்களிச்ச நேரத்துல எதிர்ப்பா 46% பேர் இருக்காங்க. 2014 ஆண்டு EU தொழிலாளர்களுக்கு ஒதுக்கிட்டு ஆதரிச்ச வாக்கெடுப்புல SVP வெற்றி பெற்ற வரலாற்றை வச்சு பார்க்கும்போது இம்முறையும் முடிவு நிச்சயமற்றதா தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் என்ன? வேலை வாய்ப்பு தான். ஐரோப்பிய ஒன்றியம் அத்தோட EFTA நாடுகளிலிருந்து வாரவங்கள்ல கிட்டத்தட்ட 70% பேரை பார்த்தா வேலை நோக்கத்துக்காகத்தான் சுவிட்சர்லாந்துக்கே வராங்க. சுவிட்சர்லாந்துடைய வலுவான தொழிற்சந்தையும் உயர் ஊதிய நிலையும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அரசு புள்ளியியல் அலுவலகத்தோட மதிப்பீட்டின்படி பார்த்தா சுவிட்சர்லாந்துடைய மக்கள் தொகை 2030களுடைய தொடக்கத்துல 95 லட்சத்தையும் 2040கள் ஆரம்பத்துல 1 கோடியையும் தாண்டும்னு சொல்றாங்க. பிறப்பு விகிதம் வரலாற்றில ரொம்பவே குறைவான நிலையில, அதாவது 2024 எடுத்துக்கிட்டா ஒரு பெண்ணுக்கு 1.29 குழந்தைகள் அப்படின்னு இருக்கிறதால குடியேற்றமே மக்கள் தொகை வளர்ச்சிக்கான தனித்துவமான இயந்திரமா இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஜூன் 14 அன்னைக்கு வாக்கெடுப்பினுடைய முடிவு சுவிட்சர்லாந்துடைய குடியேற்ற கொள்கையா இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவா இருக்கலாமே, பொருளாதார எதிர்காலம், இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் தருணமா பார்க்கப்படுது. நிபுணர்களும் குடியேறிய சமூகங்களும் ஆவலோட இந்த வாக்கெடுப்பை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. மிக முக்கியமாக மக்கள் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய தருணமாக இருக்குது. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.